நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பராக முட்டை பணியாரம் போட போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ கோதுமை மாவை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதோட முட்டைலாம் ஆட் பண்ணி கலந்துட்டு சூப்பராக முட்டை பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்க வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம கோதுமை மாவை கரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு கோதுமை மாவு நம்ம கொட்டியாச்சு. 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம கரைச்சிக்கலாம். மாவை நல்லா கரைச்சிக்கிட்டாச்சுங்க. இது மாதிரியே நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இது மாதிரி கரைச்சிக்கோங்க. எல்லாமே சூப்பராக கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த மாவு கூட ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகர் நிறையா சாப்பிட்டீங்கன்னா 4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு நார்மலான சுகரில் இருக்கும். நம்ம நுணுக்கி தட்டி வச்சுருக்கிற ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மாவு கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் பணியாரம். முட்டை பணியாரத்துக்கான மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஏலக்காய் போட்டிருக்கோம். அப்போ தான் நல்லா வாசமாக மணமாக இருக்கும். சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இப்போ முட்டை பணியாரம் செஞ்சிட போகிறோம். பணியார சட்டியை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பனியார சட்டியை நம்ம அடுப்பில் வச்சாச்சு. பனியார சட்டி சூடாகட்டும். மாவை எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து பனியார் நல்லா சாஃப்டாக வரும். பனியார சட்டி நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம மாவை ஊற்றிடலாம். எல்லா குழியிலுமே நம்ம பணியாரத்தை ஊற்றியாச்சுங்க. இது வேகட்டும். மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சாப்பிட்டா மெது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வெந்ததை ஓரளவுக்கு திருப்பி விட்டுக்கலாம்.
மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம சுகர் சேர்த்துறதுனால மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாகவே தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வாசமே நல்லா கமகமன்னு வருதுங்க. சூப்பராக ஈஸியாக நீங்கள் வீட்டிலே செஞ்சிடலாம் முட்டை பணியாரம். நம்ம 2வது ரவுண்டு ஊற்றி நம்ம எடுத்தாச்சுங்க. ஃபஸ்ட் ரவுண்டு ஊற்றப்போ தணல் அதிகமாக இருந்தனால கொஞ்சம் லைட்டாக தீஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. இது பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே ஊற்றுனதுனால நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஊற்றிக்கோங்க, இப்போ தான் நல்லாயிருக்கும். வெந்துருச்சு, இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எல்லாத்தையுமே இப்போ எடுத்தாச்சு. சுவையான முட்டை பணியாரம் சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க, பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. சுட சுட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது முட்டை பணியாரம். அரிசி பணியாரம் கூட இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. முட்டை பணியாரம் செம்ம சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணால் சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைனால எல்லாத்துக்குமே பிடிக்கும், சூப்பராக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.